திமுக அரசு யாரையும் சும்மா விடாது என எம்எல்ஏ மகன் வீட்டில் பணிப்பெண் மீது தாக்குதல் நடத்தியது குறித்து திமுக எம்பி கனிமொழி கருத்து தெரிவித்துள்ளார். சென்னை பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏ கருணாநிதி மகன் வீட்டில் வேலை செய்த பணிப்பெண் கொடுமைப்படுத்தியதாக எழுந்த புகார் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகள் இருவரும் சேர்ந்து அடித்தும் சிகரெட்டால் சூடு வைத்தும் கொடுமைப்படுத்தியதாக பாதிக்கப்பட்ட இளம்பெண் புகார் தெரிவித்துள்ளார். இந்த புகார் வீடியோ வைரலானதைத் தொடர்ந்து குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. தற்போது வன்கொடுமை தடுப்பு சட்டம், குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தலைமறைவாக இருக்கும் அவர்களை போலீசார் தற்போது தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய திமுக எம்பி கனிமொழி, குற்றவாளிகளுக்கு எதிராக எஃப்ஐஆர் தாக்கல் செய்யப்பட்டு 3 குழுக்கள் அமைத்து அவர்களை தேடி வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் இப்படி இளம்பெண்ணை மோசமாக நடத்திய யாரையும் அரசாங்கம் சும்மா விடாது என கூறிய அவர், நிச்சயம் அவர்களை கைது செய்வோம் என கூறியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.